கண்ணியத்துக்குரிய என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்னும் சில தினங்களில் ரமதான் நம்மை விட்டு பிரிய இருக்கின்றது. அருள்கள் நிறைந்த மாதம், நரக விடுதலையை ஒவ்வொரு இரவும் தரும் மாதம், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டு நரகத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கும் மாதம், பாவ மன்னிப்பை தன்னகத்தே உரித்தான மாதம், 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை சுமந்த இந்த ரமதான் நம்மை விட்டு இன்னும் சில தினங்களில் கடக்க இருக்கின்றது. இது என்னுடைய மாதம், இதற்கு நான் விரும்பிய முறையில் கூலியை தருவேன் என்று கூறிய அல்லாஹ் அதற்குரிய கூலியை அவன் விரும்பிய முறையில் தர இன்னும் சில தினங்களே இருக்கின்றது. இந்த நேரத்தில் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் சில கேள்விகளை கேட்க என் மனம் நாடுகிறது. இதில் உண்மை கூறுபவர்கள் யார், பொய் கூறுபவர்கள் யார் என்பதை அல்லாஹ்வே அறிந்தவன். இதோ அந்த கேள்விகள். முதல் கேள்வி, ரமதான் நம்மை விட்டு பிரியும் இந்த நேரம் நம் உள்ளம் அந்த பிரிவின் கவலையால் நிரம்பி இருக்கின்றதா? இரண்டாவது கேள்வி, இந்த ரமதான் எந்த மாற்றத்தை நம்மிடம் ஏற்படுத்த அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதோ அந்த மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டுதான் இந்த ரமதான் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறதா? அல்லது மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை நம்மிடத்திலே தொடர்ந்திருக்கும் நிலையில் ரமதான் நம்மை விட்டு கடந்து செல்கின்றதா? மூன்றாவது கேள்வி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், யாரை ரமதான் வந்தடைந்தும் அவர்களின் பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து செல்கிறதோ அவர்கள் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள். நம் பாவங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்பட்டு விட்டதா? மன்னிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் செய்த பாவங்களை நினைத்து மனம் வருந்தி இனிமேல் இதனை செய்யக்கூடாது என்ற உறுதியை ஏற்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடி இருக்க வேண்டுமே. செய்து முடித்து விட்டோமா? இந்த கேள்விகள் நீங்கள் நிராசை அடைய வேண்டும் என்பதற்காக இவற்றை கேட்கவில்லை. ஒன்றை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த கேள்விகளை எனக்கும் உங்களுக்கும் முன்வைக்கின்றேன்.